ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை மஞ்சள் வச்சு அதை எப்படி நம்ம மஞ்சள் தூள் அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 5 கிலோ மஞ்சள் எடுத்துருக்குறேன். அதெல்லாம் இப்படி ஒடிச்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் இப்படில சேர்த்தாச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 தடவை நம்ம ஸ்டவ் மேலே வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ இது கொஞ்சம் மேலே கீழே அப்படி திருப்பி விடலாம். இது மஞ்சள் கிழங்கு வேகிறது ஃபுல்லு வீடே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இது போதும் வெந்து. இதை நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ மஞ்சள் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ மஞ்சள் சூடாக இருக்குது. இது நல்லா ஆறட்டும். நம்ம தோலோடு தான் கட் பண்ணுறேன் நான். இதெல்லாம் கட் பண்ணி க்ளீனாக ஆற வைக்கணும். எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கிறேன் நான். இதை இப்போ நான் ஃபுல் மேலே டெரஸில் வச்சுடுவேன். இந்த மாதிரி எல்லாமே சின்னதாக கட் பண்ணி நம்ம காய வைக்கணும். இது நல்லா நம்மளுக்கு ஃபுல்லு காயணும், கொட்டைப்பாக்கு மாதிரி காயணும். பாருங்கள், நான் கை அறுத்ததுக்கு எப்படி ஃபுல்லு மஞ்சளாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லு காஞ்சிடுச்சு. மஞ்சள் எல்லாம் ஒரே பாத்திரத்தில் சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி நல்லா காயணும். இப்போ நான் இன்னும் மஞ்சள் கூட வாங்கி இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நான் அரைச்சி அது கூட தான் சேர்க்க போகிறேன். ஆனால் ஃபஸ்ட் இப்போது இதை அரைச்சிக்கலாம். இது இன்னும் காயணும். பாருங்கள், இதுக்கு வித்தியாசம் கலர் பாருங்கள். இது நல்லா காஞ்சிருக்கு, இது இன்னும் காயணும். இப்போ நம்ம காஞ்ச மஞ்சள் ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி அரைச்சி இதை நம்ம ஜலிச்சு மறுபடியும் இதை இன்னொரு டைமு அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரஃப்பாக வர்றத நம்ம ஒரு 2 டைம் போட்டு அரைச்சா நம்மளுக்கு தூள் நல்லா வரும். இதை கூட நம்ம இன்னொரு டைம் போட்டு அரைச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 2வது தடவையும் அரைச்சாச்சு. நம்ம ஜலிச்சுக்கலாம். நம்ம எல்லா மஞ்சள் தூள் ஜலிச்சாச்சு. பாருங்கள், என்ன நல்லா வந்திருக்கு. நான் 5 கிலோ மஞ்சள் வேக வச்சேன். எனக்கு 1 கிலோ தூள் வந்திருக்கு. இப்போ நம்ம ஜலிச்சு மிச்சம் இருக்கிறத நம்ம வேஸ்ட் ஆக்குறது வேண்டாம். இதை ஃபேஸ் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மஞ்சள் எல்லாம் ஜலிச்சு இந்த சேர்த்துக்கலாம். ஒரு டப்பாவில் சுத்தமான மஞ்சள் வீட்டிலேயே தயாரிச்சாச்சு. இந்த மஞ்சள் எனக்கு 1 வருஷத்துக்கிட்ட வரும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.